தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய லக்னமும் லக்னத்தோட நட்சத்திரமும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதோட பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய அவுட்புட், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செயல்படுத்த முற்படுறீங்க, அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க மற்றவங்க கிட்ட, அந்த வெளி உலகத்துக்கிட்ட, அதுங்கிறது தான் உங்களுடைய லக்னம். அந்த லக்னத்துக்குள்ள உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதாவது உங்களுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் ஒரு புள்ளியில் விழும், ஒரு பாயிண்ட்ல விழும் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் விழும். அந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சோம்னா உங்களுடைய கேரக்டராக இருக்கும் அது. அதாவது சந்திரனோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசோட நட்சத்திரம், அதாவது உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டுமே தான் இந்த சந்திரனோட நட்சத்திரம் பிரதிபலிக்கும். உங்களுடைய லக்ன நட்சத்திரம் தான் நீங்கள் யாரு, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய உள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய உள் கேரக்டர், அதாவது உங்களுடைய இன்னர் பர்சனாலிட்டி, அதை தான் லக்ன நட்சத்திரம் குறிக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு லக்னம் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரியும். அது உங்களுடைய ஜாதக கட்டத்திலே இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, அடிப்படையாக மேக்சிமம் தெரியும். சரி, லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறத கேட்டுக்கோங்க. அதாவது உங்களுடைய லக்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால், அதுக்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லக்னம் என்றால் என்ன, லக்ன நட்சத்திரம் என்றால் என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவில் நீங்கள் லக்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். அதை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அது இருந்தாலும் ஓகே, அதாவது லக்னமும் லக்ன நட்சத்திரமும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆல்ரெடி எழுதியிருந்ததுன்னா ஓகே, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய லக்ன நட்சத்திரம் தெரியலன்னா நீங்கள் இந்த 2 அதாவது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில். அதில் நீங்கள் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஜாதக கட்டம் வந்துடும். அதில் உங்களுடைய லக்னம் என்ன, லக்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற இந்த பதிவுகளில் நீங்கள் பார்க்குறப்போ அது கரெக்டாக உங்களுக்கு புரியும், செட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆஸ்ட்ராலஜி இன் தமிழ் ஜோதிஷ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இன்னொன்று ஆஸ்ட்ரோசேஜின்னு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த 2 அப்ளிகேஷனில் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு பட்டாலும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் இன்புட் கொடுத்து உங்களுக்கு அந்த சார்ட் வந்துடும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுடைய பர்மனன்ட் கேரக்டர், அதாவது உங்களுடைய லக்ன நட்சத்திரம்ங்கிறது உங்களுடைய பர்மனன்ட் ஃபிக்ஸ்டு கேரக்டர். இதுதான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய சந்திர ராசிபடி உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரே டயத்தில் இருக்காது ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய லக்னம்ங்கிறது அதே தான், அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. லைஃப் ஃபுல்லாக அதுதான் லக்னம் உங்களுக்கு, அதுதான் உங்களுடைய லக்ன நட்சத்திரம். அப்படிங்கிறப்போ உங்களுடைய பர்மனண்ட்டான கேரக்டர் அதுதான். பர்மனண்ட்டான அந்த நட்சத்திரம், லக்ன நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன, அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்குறது தனுசு லக்னம். தனுசு லக்னம் அதனுடைய குணம் என்னன்னு பார்த்துட்டு அதற்குள்ளே உள்ள நட்சத்திரங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தனுசு லக்னத்தோட பொதுவான குணம், இது குருவோட கண்ட்ரோலில் வர்றதுனால இவங்க உண்மை நேர்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுலேருந்து மாற மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இலக்கு அப்படின்னு இருக்கும். அதில் முதன்மையான இலக்கு குறிக்கோள் அப்படின்னு என்னன்னு கேட்டால், இவங்களுக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கும். அடுத்தது இவங்க நல்ல ஆலோசகராக இருப்பாங்க. கல்வி கேள்விகளில் நல்ல தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்க உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. வாக்கு சுத்தம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க. சரி, இது தனுசு லக்னத்தோட ஒரு பொதுவான குணங்கள். இது அடுத்தது இதுக்குள்ளே உள்ள நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, அதில் முதல்ல வர்றது மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் அதோடைய அதிபதி, அதாவது நட்சத்திர அதிபதி கேதுவோட நட்சத்திரமாக வருது மூலம். இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தர்ம சிந்தனையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க. மனைவி மீது
இல்லை வாழ்க்கை துணை மீது அதிக அன்பு வச்சுருப்பாங்க. அதே வாழ்க்கை துணை சைட்லேருந்து நிறைய இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இவங்க ஒரு சிறந்த ஆலோசகராக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து மற்றவங்களோட ஆலோசனையை ஏற்றுக்க மாட்டாங்க. நல்ல உணவு பிரியராக இருப்பாங்க. அதே நேரத்தில் இசை பிரியராகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய பலம் அந்த தலைமை பண்பு இவங்கள்ட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தலைமையேற்று நடத்துகிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். இது இவங்களுடைய பலம். பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திட சிந்தனை இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் சில நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாத திணறுவாங்க. இதுதான் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்குறது பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 இது வந்து தனுசு லக்னத்தில் வருது. இவங்க வந்து சுக்கிரனோட கண்ட்ரோலில் உள்ள நட்சத்திரம். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, எதிர்பாலினத்தை கவர் அளவுக்கு இவங்களுடைய தோற்றம் இருக்கும். அடுத்தது இவங்க உண்மையை விரும்பணும், உண்மை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட பொய் பேசினா பிடிக்காது, அதை இவங்க எதிர்ப்பாங்க. அடுத்தது இவங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கை வந்து வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கும், இல்லை வெளியூர் வாழ்க்கையாக இருக்கும். பிறந்த இடத்துலேருந்து வெளியில் இருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு ஒரு தொழில் செய்கிற திறமை அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. நம்பி வர்றவங்கள ஏமாற்ற மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. இவங்க வந்து உதவி செய்கிற குணம் இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் அதில் ஒரு காரணம் இருக்கும், காரணத்தோடு தான் அந்த உதவி செய்வாங்க இவங்க. அதுபோல் சில நேரம் மன சஞ்சலம் ஏற்பட்டு அதனால் கூட இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அதை விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய நிலைமை சில நேரம் ஏற்படும். இவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய விசாலமான அறிவு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்தவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் சூரியனோட கண்ட்ரோலில் வர நட்சத்திரம். சூரியனும் அதிபதி குருவும் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க நல்லவங்க, நல்ல குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க. குடும்பத்து மேலே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அரசியல் உதவி இல்லை அரசியல் வட்டத்தில் இவங்க அதிக நட்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்ல செலவாளி, வேதத்தில் அதிக ஞானம் இருக்கும். அதாவது ஆன்மீகத்தில் அது எந்த மதமாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த வேதத்தில் அவங்க வந்து புனிதமான வேதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து இவங்களுக்கு அதிக நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய உடல் வலிமை தான். அதாவது ஆரோக்கியமான உடல் அமைப்பை பெற்றிருப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய உழைப்பும் பணமும் அதிக அளவு விரயமாகும் அதிக நேரங்களில். இதுதான் இவங்களுடைய பலவீனம். சரி, இப்போது தனுசு லக்னமும் தனுசு லக்னத்துக்குள்ளே உள்ள நட்சத்திரங்களுடைய குணமும் அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து உங்களுடைய லக்ன நட்சத்திரமாக இருந்ததுன்னா இவங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும். இவங்களுடைய பலம் பலவீனம் இதுவாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு லக்னமும் என்ன அப்படிங்கிறது, அந்த லக்னத்தோட நட்சத்திரத்தோட குணங்கள் என்ன, அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு. நீங்கள் ஒருவேளை ராசி பலன் அதிகமாக பார்க்குறவங்களா இருந்தால் அது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறதையும், இந்த லக்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது, இது எந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பதிவு. இது ஒரு தெளிவுபடுத்துகிற பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் இன்னொரு லக்னத்தையும் அதனுடைய நட்சத்திரம் பலம் பலவீனம் பற்றியும் பார்க்கலாம். நன்றி.